இப்போ சும்மா விஷால் சார், ஆர்யா சார், கார்த்தி சார் இந்த மாதிரியான ஆட்கள் பண்ண வேண்டியது. நம்ம சின்ன சின்ன படங்கள் ஒரு 3 பண்ணியிருக்கோம். என்னால யாரையுமே பெருசா ரீச் பண்ண முடியல. ஸோ அப்புறம் தான் நான் உட்காந்து ஒரு டைம் யோசிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சீசன் இருக்கு தமிழ் சினிமா. ஒரு டைம் காமெடி படங்களா பயங்கரமா ஓடுது. ஒரு பக்கம் ஒரு டைம் ஆக்ஷன் படம் ஓடுது. ஒரு டைம் பார்த்தா பேய் காமெடி படமா நெறைய ஓடுது. ஆனா எல்லா டைமும் கன்டென்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய படங்கள் ஓடும். அப்போ கன்டென்ட்டா இருக்கிற படங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் நமக்கு எமோஷனல் அது நல்லா வரும் அப்படிங்கிறதுனால ஒரு கன்டென்ட்டா ஸ்ட்ராங்கா ஒரு எமோஷன். அப்புறம் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத பார்த்தீங்கன்னாங்க சார், ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படாத கதைகள் நெறைய இருந்துச்சு. பண்ணாங்க. இப்போ வந்து சொல்லப்படாத கதைகள்னா பயங்கரமா அதுக்காண்டி நெறைய உழைக்கணும். இப்பவும் இருக்கு. பட் அது சும்மா எடுத்துற முடியாது. அதுக்கான ஒரு தேடல், அதுக்கான ஒரு மெனக்கெடு. ஸோ அந்த மாரி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு களம். எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுற ஒரு எமோஷனல். அதே டைம் அது ஒரு சின்ன பட்ஜெட். எல்லாமே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பண்ணது தான் நம்ம அயோத்தி.